செப்டம்பர் 15ஆம் தேதி உம்ரா செல்ல இருக்கும் அனைத்து ஹாஜிகளையும் வரவேற்று அவர்களுக்கு நம்மால் இயன்ற முறையில் வழிகாட்டுதல்கள் தந்து அவர்களை சரியான முறையில் அனுப்ப வேண்டும். அவர்களை ஒரு குடும்பமாகவே ட்ரீட் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் என் குடும்பத்தில் இருந்தே என்னுடைய தாயும் என்னுடைய தம்பியும் கூட உங்களோட வர்றாங்க. அதுக்காக வழிகாட்டுதல்களை பொறுத்தவரை இங்கிருந்து டிராவலில் நல்ல அனுபவம் உள்ள ஒரு ஆள், ஃப்ளைட்டு, இமிகிரேஷன் இது சம்பந்தமான அனுபவம் உள்ள ஒரு நபரும், திரும்ப நீங்கள் அங்கே போய் இறங்கின பிறகு டிராவல் ப்ளஸ் மார்க்க ரீதியான விஷயங்களில் அனுபவம் உள்ள நபரும், இப்படி எல்லா வகையிலும் ஆல் தி ரவுண்ட் செட் பண்ணுறோம். இது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்கள் விவாதங்கள் உங்களோடு சண்டை போடக்கூடிய விஷயங்களில் ஈடுபடாதீர்கள் அப்படின்னு நல்லா திருமறையில் ஹரமுக்கு வருவதை பற்றி சொல்லும்போது சொல்கிறான். ஒரு விஷயத்தை எல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறான்னா அதில் காரணம் இருக்குன்னு அர்த்தம். எப்போ நம்ம ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகிறோமோ அப்போவே ஒரு வகை அதுக்கு பேர் ஃபாரின், ஒரு வகையான ஒரு பதற்றம் ஏற்பட்டுவிடும். சாப்பாடு மிஸ் பண்ணிட்டா கிடைக்காம போயிருமோ எல்லாருக்கும், நான் உட்பட. இந்த இதை மிஸ் பண்ணிட்டா இது இல்லாமல் போயிருமோ, இப்போ போய் குளிக்கலன்னா அடுத்து தண்ணி வராமல் போயிருமோ என்கின்ற பயம். இது திட்டமிட்டு பொதுவாக ஹரமிற்கு செல்லக்கூடியவர்களுக்கு ஷைத்தான் ஏற்படுத்துகிறான். அதனால்தான் அல்லாஹ்வுடைய திருமறை சொன்னது, உங்களுக்குள்ள ஹிசாம் வாக்குவாதங்களில் நீங்கள் ஈடுபட்டு விட வேண்டாம். அது நம்முடைய நன்மைகளை, ஏன்னா இது எல்லாமே ஒரு டெஸ்டிங் பாயிண்ட். நம்ம எந்த அளவுக்கு டெம்பரமெண்ட் மெயின்டைன் பண்றோம், எவ்வளவு பொறுமையா போறோம். உங்களுடைய எந்த கன்சர்னாக இருந்தாலும் குறைகளற்றவன் அல்லாஹ் மட்டும்தான். ஒரு நிறுவனம் குறைகளோடு தான் இருக்கும். இயன்றவரை குறைகள் அல்லாமல் ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். ஏதாவது குறைகள் என்றால் உங்களோடு அப்துல் லத்தீப் அப்படின்னு கொஞ்சம் எந்திரிங்க. அப்துல் லத்தீப் தம்பி வருவார், நல்ல டிராவல் அனுபவம் உள்ளவர். எந்த குறையாக இருந்தாலும் இங்கிருந்து போய் அங்கே இறங்குற வரைக்கும் நீங்க அவரை பார்த்துக்கலாம். இல்லை அங்கே வருவார், ஏர்போர்ட்ல உங்க கூடவே வருவார் இன்ஷா அல்லாஹ். மார்க்க ரீதியாக உங்களுக்கு பல்வேறு வகையில உங்களுக்கு அனுசரணையாக இருப்பதற்கு நம்ம முசம்மில் சாஹிப் வருவார், கொஞ்சம் எந்திரிக்குது, அவரும் வருவார் உங்க கூட இன்ஷா அல்லாஹ் இந்த குரூப்ல. எனவே அங்கேயும் நான் இதுலயும் வச்சு உங்களுக்கு ஏர்போர்ட்லயும் வச்சு சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். உம்ரா என்பது, இறைவனுடைய ஆலயம் செல்வது என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அது எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுத்து விடுவதில்லை. இப்ப வரைக்கும் நமக்கு இந்த 15ஆம் தேதி வரைக்கும் கிடைச்சிருச்சான்னா இல்ல, நியத்தச்சதுக்கான கூலி கிடைச்சிடும். இது கடையில எது நடந்தாலும் அந்த கூலி நிச்சயமா நம்மளுக்கு கிடைச்சிடும். ஆனால் இறைவனுடைய ஆலயத்தை பார்ப்பது என்பது எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை நிச்சயமாக வல்ல ரப்புல் ஆலமீன் தருவதில்லை. இறைவனுடைய ஆலயம் என்பது மனிதனுக்கு ஹிதாயத்தை தரவல்லது. யார் ஒருவன் இந்த எந்த இடத்தை நோக்கியும் பயணத்திற்கு அல்லாஹ் புனித தன்மையை தந்ததில்லை. புனித பயணம் என்கின்ற அந்தஸ்தை அல்லாஹ் 3 ஹரம்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒன்று மக்கா, இன்னொன்று மதீனா, இன்னொன்று பைத்துல் முகத்தஸ். இந்த 3 ஹரம்களைத்தான் புனிதமானவை என்று அல்லாஹ் சொல்கிறார். நன்மை நாடி பயணம் செய்யக்கூடிய அனுமதி உள்ள இடங்களாக இந்த 3 இடங்களை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நிர்ணயித்திருக்கிறார். அப்ப நம்ம இந்த ஹரமுக்கு செல்வதற்கு முன்னால் எதற்காக செல்கிறோம்? போயிட்டு நிறைய தந்தம் தண்ணி கொண்டு வரலாம், போயிட்டு நாங்கெல்லாம் உம்ரா போயிட்டு வந்தோம்னு கொஞ்ச நாள் அதையே பேசிட்டு இருக்கலாம், போயிட்டு நாங்க அதை பார்த்தோம் இதை பார்த்தோம் என்று பெருமை பேசலாம், போயிட்டு வந்த பிறகு நாங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நீங்க எப்ப போறீங்கன்னு பிறரை வெறுப்பேற்றலாம். இந்த நோக்கங்களுக்காக நாம் செல்வதல்ல. நம்முடைய பாவங்களை முழுக்க முழுக்க கழித்து விட்டு வருவதற்காகவும் பொறுமையை, நிதானத்தை கற்றுக்கொள்வதற்காக. நீங்க முக்கியமா கவனிக்கணும், எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்களுக்கும் வெள்ளை ஆடை தரப்படுகிறது, தைக்காத வெள்ளை ஆடை தரப்படுகிறது. அது ஏனென்றால் அனைவரையும் சமம் என்று பாவித்து உங்களுக்கு வரக்கூடிய கோபம், எரிச்சல், டென்ஷன், ஆணவம், அகம்பாவம், பெருமை, இது எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்றதுதான் உம்ரா. ஃபர்ஸ்ட் அதான் சப்ஜெக்ட். இது எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்றதுதான் உம்ரா. ஒரு தனி மனிதனாக அல்லாஹ்வுக்கு முன்னால் அனைவரும் சமம் என்பதை கொண்டு வருவதற்கு தான் உம்ரா எனும்போது, உம்ராவிலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அவங்களுடைய ஒரு தோழி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அந்த தோழி சொன்னாங்க, நான் பல முறை போய் ஹஜ்ருல் அஸ்வத் முத்தமிட்டு வந்துட்டேன். முக்கியமான செய்தி, நான் பல முறை போய் ஹஜ்ருல் அஸ்வத் முத்தமிட்டு வந்துட்டேன்னு பெருமையா சொன்னாங்க. அப்ப நம்முடைய தாயார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அவ்வளவு ஆம்பளைங்க இருக்கிற இடத்துல நீ எப்படி போய் அதை முத்தமிட்ட? நான் முத்தமிட்டதே கிடையாது அப்படின்னா. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை முத்தமிட்டதையே பெரிய பெருமையான விஷயம், மகிழ்ச்சியான விஷயம். சூழல் ஏற்படும் போது செய்யலாமே தவிர அதற்காக முண்டியடித்து கை காலை டிஸ்லோகேட் பண்ணிக்கிட்டு பயங்கரமா இது கிரியேட் ஆயிருச்சு. இப்ப அது ஒரு மித்தா கிரியேட் ஆயிருச்சு. இது போனா இப்படி செய்யணும் அப்படின்னு கிரியேட் ஆயிடுச்சு. அதனால போட்டு அதை முண்டி அடிச்சுக்கிட்டு கையை பிடிச்சி இப்ப அதுக்கு மேல ஏற்கனவே இடையில நான் சமீப ஒரு 2018 வாக்குகளிலே ஹரமுக்குள்ள போட்டோ எடுத்து தடை பண்ணி வச்சிருந்தாங்க போன்ல, செல்ஃபி எடுக்கிறது. ஏன்னா பெரிய தலைவலி, இடையூறு.
எப்போதும் ஒரு வணக்க வழிபாடு என்பது பிறருக்கு இடையூறாக இருக்காது. இடையூறாக இருப்பது வணக்க வழிபாடாக இருக்காது. ரெண்டே பாயிண்ட் தான். ஒரு வணக்க வழிபாடு பிறருக்கு இடையூறாக இருக்காது. நம்ம நினைக்கிறது முண்டி அடிச்சு நன்மையை நாடி முண்டி அடிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன அர்த்தம் வேறு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அந்த ஃபர்ஸ்ட் சஃபை பிடிக்கிறதுக்காக பிறருடைய உரிமையை பறிக்கும் விதமாக உள்ள பூந்து அவங்களை இடிச்சு தள்ளி நின்றுட்டா என்ன, அங்க ஒரு செல்ஃபி எடுத்துட்டு நான் ஃபர்ஸ்ட் சஃபில் நின்று தொழுதேன். அந்த நீயத் சரி செய்யப்பட வேண்டும். அகைன் அண்ட் அகைன் இதுல என்னன்னா, என்ன கிடைக்கிறதோ தொழுகை பற்றி அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்லும் பொழுது வலா தத்து ஸலாத்த அன்தும் தஸவுன, ஒரு தொழுகைக்கே நீங்க வரும்போது ஜமாத் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஓடி வராதீங்க. ரொம்ப ஆழமான வழிகாட்டுதல் இருக்கு. வலா தத்துஹா அன்தும் தஸவுன வலாக்கின் நித்துஹா அன்தும் தம்ஷூன. எப்படி வராதீங்க, வேக வேகமா வராதீங்க. தொழுகை ஜமாத் நிக்குது, ருக்கு போயிடாதீங்க, இமாம் பிடிச்சிருங்க ரக்காத், அப்படி ஓடாதீங்க. வலாக்கின் நித்துஹா அன்தும் தம்ஷூன, நடந்து வாருங்க. அலைக்குமுஸ் சக்கீனா என்ற ஒரு ரிவாயத்திலும் அலைக்குமுல் வகாரா என்று இன்னொரு ரிவாயத்திலும் அப்படி கெத்தா கம்பீரமா வாங்க, பொறுமையா வாங்க, பொறுமையா வாங்க. அப்ப கடைசி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒமா அத்ரக்தும் ஃபஸல்லு ஒமா ஃபாத்தகும் ஃபாத்திமு. என்ன கிடைக்குதோ அதை தொழுவுங்க, என்ன முடிஞ்சோ மேல நின்று தொழுதுக்குங்க. எதுக்கு போட்டு அப்படியே பரபரப்பாக்கிக்கிறீங்க? இங்க ஹரம்ல பாத்தீங்கன்னா பல நேரங்களில் இதெல்லாம் மார்க்கத்துக்கு முரணான செயல். அந்த கேட்டை திறந்த உடனே அடிச்சு நன்மை அடைகிறங்க எண்ணம் இருந்தா சந்தோஷம். ஓரளவு நீங்க முனைப்பை காட்டி போய் நிக்கிறதுலே சந்தோஷம். ஆனால் பிறரை தள்ளியாவது, ஒருத்தரை வீழ்த்தியாவது, ஒருத்தரை தள்ளிட்டு பண்றது இபாதத்தாக இருக்காது. இபாதத்தாக இருப்பது என்பது பிறரை தள்ளிவிட்டு செய்வதாக இருக்காது. இதை முதல்ல ரொம்ப கவனத்தில் வச்சுக்கணும். ஏன்னா அங்க இருந்துதான் எல்லாமே ஆரம்பிக்குது. அந்த மனதை கொடுப்பதுதான் உம்ரா, ஹஜ் எல்லாமே. பிறரைக்கு விட்டு தருதல், நம்ம நம்முடைய கெத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது, நம்மளை கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது, இதுதான் உம்ராவுடைய நோக்கமாக இருக்க முடியும். எனவே இஹ்லாஸ் எனும் அடிப்படையில் உம்ராவினுடைய அடிப்படையை புரிந்து கொண்டு நியத் வைக்கணும். உம்ரா கிளம்பும்போது அதே நியத்தோடு கிளம்பி நல்ல முறையில் ஹரமை சுற்றும் பொழுதும் காபாவை முதன்முறையாக பார்க்க எத்தனை முறை பார்த்தாலும் காண காண சலிக்காத ஒரு மாபெரும் அமுதம் என்றால் அது ஹரம் ஷரீஃபை அல்லாஹ் நம்முடைய கண்களுக்கு முன்னால் காட்டக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். அதை பார்க்கும் பொழுது எப்பேற்பட்ட பாவிக்கும் உள்ளத்தில் சிறிதளவு ஈமான் ஒட்டி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், எங்கேயோ ஒரு ஓரத்துல சின்ன ஈமான் ஒட்டி இருக்குது அப்படின்னு சொன்னா எப்பேற்பட்ட பாவிக்கும் உள்ளத்தில் இடி இறங்கி கண்கள் குளமாவது உறுதி. அப்ப அந்த நிலையில் நாம் கேட்கும் துவாக்களை அல்லாஹ் அற்புதமாக கபூல் செய்கிறான். அப்ப அந்த எண்ணத்தோடு நோக்கத்தை தெளிவோடு பிறர் உரிமையை பறிக்காமல், மீண்டும் பிறருக்கு இடையூறு தராமல், ஏன்னா அங்க நிக்க காவல் அதிகாரிகள் எல்லா ஹஜ் என்று திரத்துவது ரொம்ப நியாயமானது. ஏன் அப்படின்னா நீங்க ஒரு செகண்டுக்கு மேல நிக்கிறீங்கன்னா அது இன்னொருத்தருடைய ஹக்கங்க. ஏன்னா அவர் நகர்ந்து வரணும் அந்த இடத்துக்கு. அப்ப நீங்க டக்கு டக்குன்னு நமக்கு பரவசமாகி விட்டது என்பதற்காக பிறருடைய உரிமை எடுத்துக்க முடியாது. ஏன்னா உலக மக்கள் எல்லோருக்கும் அதான் இடம். அப்ப அந்த அனுசரணையோடு உங்களுக்கு என்று நிர்ணயிக்கப்படக்கூடிய அந்த முஅல்லிம், அந்த கைடு வருவாரு. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி கேட்பது கடமை. இதாஅத்துல் அமீர் என்பது கடமை. அந்த கைடை கேட்டு நடக்கிறது கடமை. அதை மீறி நான் ஒண்ணு செஞ்சுட்டு அல்லாஹ் நன்மை தருவான் நினைப்பதை விட ஒரு கேலியான விஷயம் எதுவும் கிடையாது. அப்ப அதை கட்டுப்பட்டு நடந்து முறையான வகையிலே தவாஃபுகள் செய்து, அதற்கு விளக்கி சொன்ன மாதிரி தவாஃபுகள் செய்யும் பொழுது நான் எத்தனை தவாஃப் செய்யறேன்னு எனக்கே எண்ணிக்கை தெரியாத அளவுக்கு நம்ம ஒருவேளை பரவசமா இருந்தா சந்தோஷம். அல்லாஹ்வோட எப்படி ஜாயிண்ட் ஆயிட்டேன், எனக்கு எத்தனை எண்ணிக்கைன்னு தெரியல அப்படின்னா ஓகே. மற்றபடி வேறு பல பேச்சுகள் பேசிக்கொண்டோ கவனத்தை எங்கேயோ வைத்துக் கொண்டோ இருந்தால், ரெண்டாவது அரசினுடைய சட்டத்திட்டங்கள் அங்க ரொம்ப கடுமையா இருக்கும். நம்ம அஜாக்கிரதையா செய்யக்கூடிய தவறுகளுக்கு சில நேரத்தில் தண்டனை கிடைச்சிடும். அதனால ரொம்ப கவனமா சுத்தி வந்து நம்முடைய பணிகளை செய்து நாம அங்க பர்ச்சேஸுக்கு போகல. மார்க்க ரீதியாகவே நீங்கள் பார்க்க போவீர்களே ஆனால் கடைத்தெருக்களை ஹரமுக்கு நெருக்கமாக நெருக்கி கொண்டு வந்து விட்டார். அது ஏற்புடையதாக பல அறிஞர்கள் ஏற்கல. அங்க ஃபுல்லா மால்ஸை கொண்டு வந்துட்டு நம்ம மாலுக்கு போகல, பர்ச்சேஸ் பண்றதுக்காகவும் நம்ம போகல. நம்ம வசதியான இடத்தை தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் இபாதத்துக்கு நம்மை சரி செய்து கொள்வதற்கு. போய் நல்லா ஒரு பெட்ல தூங்கினா காலைல எழுந்து பஜருக்கு வரதுக்கு ஈஸியா இருக்கும். ஒவ்வொரு தொழுகைக்கும் பாங்கு இருக்கும், 1 மணி நேரம் முன்னால கிளம்புனா அழகா உள்ள நுழையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மம்னூஅத் துகூல் கைரு முஹ்ரிமின்னு போர்டு போட்டாங்க அப்படின்னா, இஹ்ராம்ல இல்லாதவங்களுக்கு அலோடு இல்லை அப்படின்னு போட்டாங்கன்னா போக முடியாது. பெண்கள் போயிடலாம், ஹிஜாப்ல இருக்கிறதுனால உள்ள நுழையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆண்கள் அதை நுழைய முடியாத சூழ்நிலை இருக்கும். அப்போதைய சட்டத்திட்டங்களை பொறுத்தது. எனவே நம்ம பர்ச்சேஸுக்காக அங்க போகல என்பதை ஒன்று பெருமை அடிப்பதற்காக செல்லவில்லை, இன்னொன்னு பர்ச்சேஸுக்காக போகல. இந்த 2 மைண்ட்ல இருந்தாலே மக்பூலான உம்ரா இன்ஷாஅல்லாஹ் உறுதியா கிடைச்சிடும். அப்ப அதே மாதிரி மதீனாவுக்கு வந்துட்டு தான் பெரிய பிரச்சனை ஆரம்பிக்கும். ஏன்னா மதீனாவை சுத்தி நடந்து செல்லும் அத்தனை கேட்லயுமே பொருட்கள் தான் இருக்கும். போகும்போதும் வரும்போதும் அள்ளி கொண்டு வந்துட்டா இப்ப 40 கிலோ அலோடு அப்படின்னா, இங்க இருந்து போகும்போது எவ்வளவு எம்டியா கொண்டு போறீங்களோ அவ்வளவு நல்லது, எதையாவது வாங்கிட்டு வரலாம். ஆனால் எவ்வளவு அலோடு த்ரெஷ்ஹோல்ட் இருக்குதோ அந்த அலோட்ல இருந்து ஒரு 2 கிலோ கம்மியாவே வைங்க, தப்பே கிடையாது.
ரெண்டாவது, சர்ச்சைக்குரிய பொருட்கள் எதையாவது உள்ள வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஹேண்ட் லக்கேஜ்ல கூர்மையான பொருட்கள் இருக்கக்கூடாது. ஹேண்ட் லக்கேஜ்ல கூர்மையான பொருட்கள் இருக்கக்கூடாது. போகும்போதும் சரி வரும்போதும் சரி, டிராவல் சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கூர்மையான பொருட்கள், அது ஆயுதமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது கூர்மையா இருந்தாலே அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. கூர்மையா இருக்க வேண்டாம். லிக்விட் சப்ஸ்டன்சஸ், ஸ்ப்ரே, அத்தர், இதையெல்லாம் உள்ள வைக்க வேண்டாம் ஹேண்ட் லக்கேஜ்ல. ஹேண்ட் லக்கேஜ்ல இதை வைக்க வேண்டாம். குறிப்பாக வைக்க கூடாதது பவர் பேங்க். பவர் பேங்க் வந்து லக்கேஜ்ல போடக்கூடாது, ஹேண்ட் லக்கேஜ்ல வச்சுக்கலாம். எனவே உங்களுடைய லேப்டாப் அந்த மாதிரி ஏதாவது வச்சு அவசியமா நீங்க கொண்டு போவீங்க அப்படின்னா அந்த ஹேண்ட் லக்கேஜ் வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த 18 பேர் நம்ம இதுல போகக்கூடிய நபர்கள் யார்கிட்டயுமே அந்த லேப்டாப் கொண்டு போற பழக்கம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு மட்டும் வழக்கறிஞர் வராரு உங்களோட, இன்ஷா அல்லாஹ். இன்னொருத்தர் காவல்துறை அதிகாரி ஒருத்தர் வராரு. அதெல்லாம் வச்சுக்கலாம். சின்ன லிக்விட் அலோவ் பண்ணிடுவான், தூக்கி போட்டா விட்டுருங்க, அவ்வளவுதான். அது நீங்க ஹேண்ட் லக்கேஜ்ல போடலாம், ஹேண்ட் லக்கேஜ்ல போடலாம், லிக்விட்ல ஹேண்ட் லக்கேஜ்ல போடலாம். இந்த கையில கொண்டு போனாதான் தூக்கி பாட்டில போட்டு விட்டுருவான். எனவே நீங்க திரும்பி வரும் பொழுதும் லக்கேஜை ஒரு 1/2 கிலோ 1 கிலோ கம்மியாவே வைங்க. அது என்னைக்குமே உங்களுக்கு டென்ஷன் ஃப்ரீ டிராவலுக்கு உதவும். நான் போகும்போது ஒரு பாட்டி இருந்தாங்க என் கூடவே. நான் வந்து மக்காலே அவங்களோட இருந்து மதினாலே இருந்து அழைச்சிட்டு வரும்போது பாக்ஸர் பாட்டி என்ற அன்போடு அழைப்பேன். அந்த பாட்டி பயங்கரமா ஃபைட் பண்ணுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் ஃபைட் பண்ணுவாங்க. அப்போ வந்து மதினால இருந்து கிளம்பும் போது என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பைய ஒன்று தூக்கிட்டு வந்து, அதனாலதான் ஸ்ட்ராங்கான பையா கொடுக்கணும்னு கொடுத்துருக்கோம். நம்ம தரப்புல இருந்து கொடுத்துறோம், நீங்க எடுத்து வருவீங்க, நம்ம தரப்புல பைய எஹராம பக்கானா எல்லாம் கொடுக்குறோம். அந்த பையன் என்ன பண்ணிட்டாங்க, பாட்டி போய் 5 ரியால்ல ஒரு பையன் வாங்கிட்டு வந்து அதை போட்டாங்க. அவன் முடிச்சு ஏர்போர்ட்ல தூக்கினா பாருங்க, காது பிஞ்சிருச்சு. அந்த காது பிஞ்ச உடனே ரிஜெக்ட் பண்ணான். அவன் ஸ்டிக்கர் ஒட்டி ரிஜெக்ட் பண்ணிட்டான். 2 லக்கேஜ்ல 1 லக்கேஜ் ஸ்டிக்கர் ஒட்டி ரிஜெக்ட் பண்ணிட்டான். இப்ப நான் ஸ்டிக்கரை ஒட்டி திரும்ப ஒட்ட முடியுமா? பெரிய சிக்கல். பாட்டி அங்கேயே ஏர்போர்ட்ல அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. தீர்வு இல்லாத பிரச்சனை என்ன இருக்கு, பொறுமையா இருக்கணும். என்ன பண்ண, உடனே எல்லாத்தையும் பிரிச்சு அந்த லக்கேஜ்ல இருக்கிற எல்லா வந்த ஆளுங்க நம்ம ஆளுங்க எல்லாருக்கும் ஹேண்ட் லக்கேஜ் மாதிரி அதை கொடுத்து, ஹேண்ட் லக்கேஜ்ல உங்களுக்கு 2 கிலோ உங்களுக்கு 2 கிலோ அப்படியே பிடிங்க ஹேண்ட் லக்கேஜ் மாதிரி கொடுத்து, அதுக்கப்புறம் உள்ள பாக்குறேன், இந்த சம்பவம் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள பாக்குறேன் ஒரு கூழாங்கல், ஒரு காலி தயிர் டப்பா. இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் லக்கேஜ். இதுக்கு ஒரு சண்டை. இதெல்லாம் என்னன்னா பரவாயில்ல, அது வந்து அவங்க ஆசையா எடுத்துட்டு போறாங்க. பட் அது அவசியமற்றது, தேவையில்லாத பதட்டங்களை உருவாக்கும். அந்த நேரத்துல கரெக்டா சொல்றதா இருந்தா ஒரு காலி தயிர் டப்பா, ஒரு கூழாங்கல், எல்லா பொருளும் எடுத்து போறாங்க. அப்ப அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் ஒதுக்கிட்டு அத்தியாவசிய பொருள் இல்ல, நான் சொல்ல இல்லமா, நான் கார்கோல போட்டு விட சொல்றேன். நான் இப்ப இறங்கும் போது என் பேர பசங்க வருவாங்க, அவங்களுக்கு நான் அப்படியே அன்பா எடுத்து கொடுக்கணும். அப்படி சரி ஓகே, ஹேண்ட் லக்கேஜ்ல போட்டு நாங்களும் எக்ஸ்ட்ரா சுமந்து கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்தோம். எனவே தீர்வு காணப்பட முடியாத பிரச்சனை ஒண்ணுமே இல்லை. சங்கடங்களை உருவாக்கி கொள்ளாமல் மிக சந்தோஷமான முறையில் முடிந்த அளவுக்கான ஏற்பாடுகளை செய்கிறோம். உங்களுக்கு தொடர்பு என்ன கொடுத்துருவோம், ஏர்போர்ட்ல வச்சு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கொடுத்துருவோம். அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டுக்கு நீங்க தொடர்பு கொண்டால் இறைவன் நாடினால் இயன்ற அளவு எந்த சிக்கலும் இல்லாமல் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்மால் ஏற்படுத்தி தர முடியும் இன்ஷா அல்லாஹ்.